உலகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம்தான் காரணம். அப்பேற்பட்ட அந்த பிரணவ மந்திர சொரூபமாக திகழ்பவர்தான் எம்பெருமான் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான நாளாக சொல்லப்படும் விநாயக சதுர்த்தி தினம் அன்னைக்கு எப்பாடுபட்டாவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது கடன் அடையும் அப்படின்னும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நினைத்து செய்யப்படும் எந்த ஒரு செயலுமே மகிழ்ச்சியை அளிக்க வல்லது அப்படிங்கிறது உண்மை. மகா கணபதி மூலபரம் பொருளாகவே பாவித்து வழிபடுவது அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்தே தொன்று தொட்டு நடைமுறையில் வரும் வழக்கம். அந்த வகையில் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு நாள் அப்படின்னு சொன்னோன்னா சதுர்த்தி திதி தான். அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடவிருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் அடையும், செல்வம் பெருகும் அப்படின்னும், அது மட்டுமல்ல வீட்டில் நாம் வைத்து வணங்கும் விநாயகருக்கும் இந்த ஒரு பொருளை சாட்சி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக பிள்ளையாரின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் அவதாரம் செய்த திருநாள் அப்படின்னும், பொதுவாகவே விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னாலும் விநாயகரை வழிபாடு செய்வதற்கான விதிகளை பின்பற்றி முறையாக நம்ம வழிபாடு செய்தோன்னா விநாயகரோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும்.